கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மாதத்தின் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில நாட்களில் இந்த மாதம் முடிய போகிறது. தேவன் நமக்கு நல்லவராகவும் கர்த்தர் நமக்கு வல்லவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கைகளை தூக்கி சோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் அவருடைய 37வது வசனத்தை வாசிப்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாகவே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். வாசிங்கள் ஒரு முறை கூட. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது முற்றும் ஜெயம் கொள்ள வேண்டும். ஒரு தேவ சபையை காட்டுகிற பொழுது, தேவ ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த காலை வேளையிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் தேவ சபையில் இருக்கிற நாம் ஜெயிக்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் நாம் ஜெயிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ஊழியம் செய்ய தொடங்கி இந்த பூமியை விட்டு கடந்து போகும் நேரம் வரைக்கும் எல்லாவற்றிலும் ஜெயித்து கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கூட முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற வேண்டும். இயேசு ஜெயித்தார். அவர் நம்மையும் ஜெயிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். இயேசு பூமியில் மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து ஜெயித்தார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தேவன் ஜெயித்தார். நாமும் இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லவர்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் நாம் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒரு சுதந்திரத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். தேவ சமூகத்தில் கடந்து வந்து பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பங்கு வைக்கிறவர்கள், தேவனுடைய காரியத்தில் கீழ்ப்படுகிறவர்கள், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், தேவ அன்பில் நிலைநாட்டுகிறவர்கள், தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவ ஜனங்கள் வசதி, பெரிய வருமானம் அது இருந்தால்தான் ஜெயம் என்று நாம் நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், பக்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யும் பொழுது நம்மை கர்த்தர் தேசத்தின் நடுவில் ஜெயிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். நாம் தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியமாக காணப்படும் பொழுது, தேவனுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும் பொழுது தேவ ஜனங்களை முற்றும் நாம் ஜெயித்தவர்களாக மாறிவிடுகிறோம். நாம் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீர்கள்? வாழும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள், உயர்த்தும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மில் வைத்திருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆராதனைகளுக்கு வருவதற்கு முன்பாக நாம் தேசத்தை பார்க்கும் பொழுது, ஜனங்களை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பார்த்தால் என்னென்னமோ பேசுவார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாய் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நீங்கள் எங்கே நின்றாலும் ஜனங்களோ தேசமோ மனுஷனோ உங்களுக்கு விரோதமாக பேசும்படி கர்த்தர் ஒப்பு கொடுப்பதில்லை. ஏனென்றால் தேவனுடைய சாயல் நம்மத்தில் காணப்படுகிறது. பாருங்கள், அவர் பூமிக்கு கடந்து வந்த பொழுது பூமியில் இயேசு புதிய ஏற்பாட்டில் பயங்கரமான ஊழியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு ஜெப ஆலயத்துக்கு கடந்து போவார். ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெப ஆலயத்துக்கு இயேசு வருவார் என்றால் எல்லாரும் மேலேயும் அவருடைய கண் நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல இருப்பார் என்றால் யார் என்ன பலவீனத்தோடு இருக்கிறார்கள், யார் என்ன வருத்தத்தோடு வந்திருக்கிறார்கள், யார் எப்படிப்பட்ட நிலவரத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வல்லமை அனுப்ப வேண்டும், இத்தனை வருஷமாக மறந்திருக்கிறார்கள் மற்ற ஜனங்கள். அவர் ஒரு நாளைக்கு தேவாலயத்தில் வருவார் என்றால் இருப்பார் என்றால் அன்றைக்கு அந்த தேவ ஆலயத்தில் ஒரு பெரிய மீட்புண்டாகும். இயேசு ஒரு நாளைக்கு ஜெபாலயத்தில் இருப்பார் என்றால் எல்லாருடைய கண்கள் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நம்ம மறந்து விடுவோம், கூட இருக்கிறவங்களை மறந்து விடுவோம், மற்றவர்களை மறந்து விடுவோம். விசுவாசிகள் ஊழியர்களை மறப்பார்கள், ஊழியர்கள் விசுவாசிகளை மறப்பார்கள். இயேசு கடந்து வருவார் என்றால் எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? எல்லாருடைய கண்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். தேவ பிள்ளைகளை, ஒரு நாளைக்கு இயேசு ஒரு ஜெபாலயத்தில் போன பொழுது அங்கே பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியோடு ஒரு சகோதரி காணப்பட்டார்கள். யாரும் அவரை குறித்து பாரம் எடுக்கவில்லை, யாரும் அவர்களை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அந்த ஸ்திரீ மேல நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே எல்லாரும் காணிக்கை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சகோதரி தனக்கு உண்டான 2 காசை மாத்திரம் போட்டார். அவருடைய கண் அதன் மேல் நோக்கமாக இருந்தது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு இயேசு ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே வலது கை பாதிக்கப்பட்ட நிலவரத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். வலது கை பாதிக்கப்பட்டிருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த கை பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மால் கொடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எதிரி வந்தால் அந்த பகைஞனை மேற்கொள்ள முடியாது, தூக்கி அல்லேலூயா சொல்ல முடியாது, மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கையில் தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கை செழிப்பு நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் கொடுத்தால் ஆசீர்வாதம், பெற்றால் ஆசீர்வாதம். இந்த கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாம், பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு ஜெபாலயத்துக்கு போன பொழுது ஒரு மனுஷனுடைய வலது கை சூம்பின நிலவரத்தில் இருந்தது. இந்த காலை வேளையில் தேவ சமல் வந்திருக்கிற நம்முடைய கைகள் நன்றாக இருக்கிறது. எழுத்தின்படி நல்ல கையை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல அவயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கொடுப்பது ஆசீர்வாதமா, பெறுவது ஆசீர்வாதமா, நன்மை செய்ய முடிகிறதா, நன்மைக்கு மற்றவர்கள் நன்மை செய்யும்படி முன்பாக நிற்க முடிகிறதா? நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, அங்கே பாதிக்கப்பட்ட நிலவரத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு ஜெபாலயத்தில் இருந்தார். குறிப்பிட்ட வேளை அவர் வந்தவுடன் அந்த மனுஷனை பார்த்து கொண்டு இருந்தார். குறிப்பிட்ட ஒரு வேளை வந்த பொழுது, கைகளத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்தவுடன் அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னார், எழும்பி நில், உன்னுடைய கையை நீட்டு என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அவன் பாதிக்கப்பட்ட கரத்தை நீட்டும் பொழுது இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டினார். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டினார். அவனுடைய கை மறு கையை போல மாறினது வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? முற்றிலும் ஜெயம் கொள்களாக மாற வேண்டும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகருக்கு ஒரு மீட்பில்லாமல் இருக்கிறது. நம்மை பார்த்தவர்கள் மிகவும் அருமையாக பழகினவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியில் ஊழியம் செய்திருக்க பொழுது ஒரு 40 நாள் அவர் உபவாசமாக இருக்கிறார். இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசமாகவே இருக்கிறார். ஆனால் அந்த ஜெபம் முடிக்கிற பொழுது பிதாவானவர் இயேசுவை சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் இயேசுவை சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த சாத்தானுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார்கள். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இயேசு இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து அப்படியே அவரை கொண்டு போய் ஒரு மலையில் நிறுத்துகிறார். அப்படியே அவரை கொண்டு போய் பூமியுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக காட்சியாக வைக்கிறார். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கடைசியாக இந்த பூமியில் ஆண்டவரை சாத்தான் சோதித்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிப்போம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. போதும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்வர். பாருங்கள், சாத்தானோடு தேவன் இயேசு பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார், தேவனுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்கிறதை கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் ஆராதித்தால் சத்துரு உங்ககிட்ட நிற்க முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நீங்கள் தேவனை துதிக்க தொடங்கினால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி போட தொடங்கினால், சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், அநேகர் ஜெயிக்காமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வீடுகளில் நம்முடைய துதி எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெபங்கள் எப்படி காணப்படுகிறது. ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபமும் நம்முடைய துதியும் நம்முடைய ஆராதனையும் இருக்கும் என்றால், தேவ பிள்ளைகளை இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தண்ணியெல்லாம் வைப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், அப்பாலே போ சாத்தானே சொன்ன பொழுது சாத்தான் பிசாசானவன் தேவனை விட்டு கடந்து போன. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப அவர் அந்த அதிகாரத்தோடு அந்த வார்த்தை பேசுவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் ஆராதனை. ஹல்லேலூயா! தேவன் ஆராதித்து கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளை அதிகாலையில் எழும்பி போய் ஆராதிப்பார், நடுராத்திரி இரவு நேரத்தில் ஆராதிப்பார், பகல் நேரத்தில் ஆராதிப்பார், ஜனங்களை அனுப்பிவிட்டு ஆராதிப்பார். கெத்செமனே தோட்டத்திலும் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த பாடுகளுக்கு முன்பாகவோ அவர் கெத்செமனே தோட்டத்தில் இந்த மண் தரையில் முழங்கால் படி போட்டு கர்த்தர் துதித்து கொண்டிருந்தார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா! முழங்கால நிற்கிறது இல்லை, இருக்கிற இடத்துல துதிக்கிறது இல்லை, தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அந்த தேவன் அந்த வார்த்தை சொன்ன பொழுது அப்படியே கடந்து போனான். தேவ தூதர்கள் வந்து இயேசுக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப தேவ தூதர்கள் கடந்து வந்து இயேசுக்கு பணிவிடை செய்தார்கள். தேவ தூதர்கள் அனுப்பினது யார்? பிதா. அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. சாத்தானுக்கும் இயேசுக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாயின் வார்த்தையினால் வல்லமையினால் ஜெயித்து கொண்டு இருக்கிறார். கடைசியாக ஆராதனை குறித்து பேசின பொழுது அவனால் நிற்க முடியவில்லை, ஓடிவிட்டால். அங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜெபிக்க இன்னைக்கு பிசாசு விடவே மாட்டான். ஜெபிக்க உட்கார்ந்து பாருங்க, தூக்கம் வந்துடும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபிக்க இருந்தால் தூக்கம் வந்துடும். பாருங்க, வேதம் வாசிக்க இருந்தால் தூக்கம் வந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சமூகத்தில் கடந்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்களாக மாற்றுவார். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நான் ஜெயம் கொண்டு, வாசிங்க,
என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருப்பது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, நான் ஜெயித்தேன், பிதாவுடைய வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிறேன், பிதாவுடைய அருகில் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களும் இந்த இடத்தில் உட்காரும்படி அவர்களுக்கு அருள் செய்வேன். கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவிப்பது கர்த்தருடைய அருள். எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம் இந்த பூமியை கண்டது பார்த்தது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அப்ப நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் ஆராதனை செய்து, தேவனுடைய காரியங்களை செய்து, தேவனுடைய கிரியைகளை செய்து தேவனுக்கு பிரியமாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவரோடு சிங்காசனத்தில் உட்காருவார்கள். அல்லேலூயா. நாம் வாழுகிற உலகம் ஒரு நாளைக்கு மாறி போயிடும். இந்த பூமி இதனுடைய காரியங்கள் உடைந்து நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு இது போல இருக்காது. நாட்டில் மனுஷனுக்கு அநேகருக்கு வேலை இல்லை, பலவீனங்கள், வறுமைகள், கஷ்டங்கள். நல்ல விசுவாசத்தில் இருந்தவங்க இன்றைக்கி ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் பலசாலிகளாக இருந்தவருங்க தேவ சமூகத்தில் உட்கார முடியவில்லை. கர்த்தருக்கு முன்பாக நின்றவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு உலகமானது, பூமியானது ஒரு அந்தகாரமாக போய்கொண்டு இருக்கிறது. தேவ ஜனங்களை இந்த அந்தகாரத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் சிக்கக்கூடாது என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மணி நேரம் ஜெபிக்காதவன் ஒரு விசுவாசியா? தேவ பிள்ளைகளை, ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால் போட முடியாதவங்க எப்படி இந்த பூமியை ஜெயிக்க முடியும்? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்கே ஒரு மருத்துவர் இருந்தார். ஒரு நோயாளி சீரியஸாக இருந்தார்கள். நோயாளியை கொண்டு விட்டவுடனே அந்த மருத்துவர் சொன்னார், இதுக்கு இவ்வளோ பணம் வேணும், அதுக்கு அவ்வளோ பணம் வேணும். வீட்டுக்கு போனாங்க, ஒவ்வொன்றா விற்று கொண்டு கொடுத்தாங்க. 2 நாள் 3 நாள் மாதங்கள் ஆனது. மருத்துவர் சொன்னார், காப்பாற்றுவதற்கு முடியாது. இவங்க கிட்ட இருந்த சொத்து, வசதி, பணம் எல்லாமே அங்கே போய்விட்டது. அந்த மனுஷனும் பலவீனமாக இருக்கிறார். அப்புறம் அந்த மருத்துவர் சொன்னார், இனி ஜெபம் பண்ணி பாருங்க. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் சொன்ன உடனே எல்லாத்தையும் விற்று கொண்டு கொடுத்துட்டாங்க. அவனும் கொஞ்சம் மாதங்கள் பார்த்து இருந்தான், ஒன்றும் பண்ண முடியல. நைஸாக கூப்பிட்டு சொன்னான், இனி ஜெபம் பண்ணுங்க. என்னது? இனி ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு தெரிஞ்சுது காப்பாற்ற முடியாது. பணம் தரக்கு அவங்கள்ட்ட பணமும் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் வேணும்னா முடியாதுன்னு சொல்லலாம், ஒரு மனுஷன் வேணும்னா அவ்வளவு என்று சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ள ஜெயம் கொண்டவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஜெயித்தவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வீட்டில் போங்க, ஐஸ்வர்ய சம்பளமாக காணப்படுவார்கள். பணமே இருக்காது, நாளைக்கு என்ன செய்வோன்னு என்று தெரியாது. சாரிபாத்து விதவை வீட்டில் அந்த தேவ மனுஷனை கர்த்தர் சொல்கிறார், நீ போ, சாரிபாத்து வீட்டுக்கு போகணும். சாரிபாத்து விதவையுடைய வீட்டுக்கு அவர் வருகிற பொழுது சந்தோஷமாக விறகு எழும்பி புறக்கிட்டு நிற்கிறாங்க. அவர் கேட்ட உடனே சொன்னாங்க, எலியா கேட்ட உடனே சொன்னாங்க, சாப்பிட்டு நாங்கள் மரிக்க போகிறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷம்! நாளைய தினத்தை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. தேவப்பிள்ளை இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவர்கள் ஜெயித்தவர்களாக இருந்தார்கள், ஜெயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு சோதனை நிமித்தம் மரிக்கணும்னு இருக்கிறாங்க. கர்த்தர் தேவ மனுஷனை அனுப்பி ஜீவனையும் வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் மலை மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போல சாரிபாத்து விதவையை மாற்றினார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். சாதா விஷயங்கள் கிடையாது. பலவீனர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த காலத்து ஜனங்கள் தேவ சமூகத்தில் இருந்தவங்க, விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனவங்க, என்ன வந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்போம் என்று நின்றார்கள்.
இயேசுவின் நாமத்தில் துரைத்தினார்கள், இயேசுவின் நாமத்தில் பலவானை மேற்கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சின்ன விஷயம் வந்தாலே சோர்ந்து போகிறோம். எனக்குள்ள கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் விசுவாசம். கையெழுத்திக்கிற இல்லையா சொல்லுங்க. என்னுடைய விசுவாசம் குறைஞ்ச விசுவாசம் கிடையாது. அது என்னன்னே தெரியல. நான் நினைப்பேன், நம்முடைய நிலவரம் இப்படி இருக்கிறது, சரீர பலவீனம் இப்படி இருக்கிறது, சூழ்நிலை இப்படி இருக்கிறதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் எனக்குள்ள விசுவாசம் தேவ பிள்ளைகளே பெரிய விசுவாசம். ஏனென்றால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய தகப்பனை பார்த்து ஒரு சொன்னேன், ஒரு வீடு சீக்கிரம் கட்டணும் ஜெபிங்க அப்படின்னு. ஏற்கனவே வீடு இருக்கு, இல்லைன்னு இல்லை. இல்லையா சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக தான் சொன்னேன், சீக்கிரம் ஒரு வீடு கட்டணும் ஜெபிங்க அப்படின்னு. இப்போ கேட்டேன், எங்கெங்கே கட்டலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ இருக்கிற இடத்துல பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரி கட்டணும் ஜெபிங்கன்னு. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, சீக்கிரம் கர்த்தர் கல்லையும் மணலையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், யார் என்னை உயர்த்த முடியாது, தகப்பன் என்னை உயர்த்த முடியாது, என்னுடைய மாமனார் என்னை உயர்த்த முடியாது, குடும்பம் பிள்ளைகள் மனைவி யாரும் உயர்த்த முடியாது. உயர்த்த வேண்டும் என்றால் பரலோகம் தேவன் இறங்கி வர வேண்டும். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறது என்னவென்றால் ஒரு அவசியம்னா நான் முழங்கால் படி போட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது வானம் திறக்கும். அவசியம் என்றால் அந்த வானம் கிழிக்கப்படும். வானம் திறப்பது ஒரு ஆசீர்வாதம். தேவைப்பட்ட வானத்தை கிழித்து கர்த்தர் இறங்கி வரும். எத்தனை பேர் கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், என் வாயில் விசுவாச வார்த்தைகள் தான் வரும். ஏன்னா எல்லாம் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத இந்த பூமி, கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் விசுவாசம் இருக்கும் என்றால், விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் தேவ பிள்ளைகளை நீங்கள் மரித்தவனே எழுப்பிவிடுறாங்க. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற பகுதியில் நிறைய சுடுகாடு இருக்குது. 10 மணிக்கு பிற்பாடெல்லாம் நான் அந்த இடத்துல போவேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாததில் அங்கே போய் தான் நமக்கு தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் எரித்து விடுவார்கள். நம்ம போகிற நேரம் அந்த சரீரம் எரிக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு நாற்றம் உண்டு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒற்றைக்கு போவோம் வருவோம். இது இல்லைனா இவங்க இந்த பூசணிக்காய் முட்டை அது இதெல்லாம் பல இதுகள் செய்து அவங்க அந்த ரோட்டில் நடுவில் வைத்து விட்டு போய் விடுவார்கள். நம்ம காரில் போகிறது, நம்ம அது மேலே தான் போவோம். பைக்கில் டக்குன்னு போகும்போது முட்டை உடஞ்சினான். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உடைக்காமல் வச்சுட்டு போவான். யார் உடைப்பார்ன்னு பார்ப்பார். நம்ம போவோம், உடஞ்சிரும், உருண்டு போயிடும், தட்டுவோம், பல காரியங்கள் நடக்கும். ஆண்டோடைய கிருபையில் ஒன்றும் இல்லை. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட வருகிறவர்கள் பயப்படுவார்கள், கூட வாரவங்க யோசிப்பாங்க, இது ஏதாவது நடக்கும், தொற்று வியாதி போல் நம்மை தொற்றுவிடும். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் நாம் மரிக்க மாட்டோம். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. லாசரு என்கிற ஒரு மனுஷன் பூமியில் இருந்தான். அவன் ரொம்ப ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தான். இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு போன அந்த லாசருடைய வீட்டுக்கு போவார், லாசரோடு உட்காருவார், லாசரு கூட பேசுவார். ஒரு நாளைக்கு லாசரு ரொம்ப சீரியஸாகி மாறிவிட்டார், பலவீனமாய் மாறிவிட்டார். இயேசு தூரத்தில் இருந்த பொழுது அவருக்கு ஒரு செய்தி வந்தது, நீர் நேசிக்கிற உம்முடைய லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறார். ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு செய்தி வருகிறது, அவன் மரித்து விட்டான். தேவ ஜனமே, வியாதி இருந்தது, அப்புறம் மரித்து விட்டான். இயேசு தன்னுடைய சீசர்களோடு அன்னைக்கு ஒரு நாளைக்கு போறாரு. அவருடைய சகோதரி மார்த்தாள் மரியாள் ஒரு வித்தி சொல்றார், நீர் இந்த இடத்துல இருந்திருந்த என் சகோதரன் மரித்து இருக்க மாட்டார், நீ தூரத்தில் இருந்தீர், இப்போ மரித்து விட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீர் ஒரு வேளை அடக்கத்துக்கு முன்னாடி நீர் இந்த இடத்துல இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் எழுப்பி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், அவளை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உன்னுடைய சகோதரன் உயிர்த்து எழுந்து வருவான். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் அவன் எழுந்திருப்பான். இவர் நல்ல கால பிசாசு சொன்னது போல சொல்லலை. எவ்வளவு வசனம் கேட்டு, எவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சு, எவ்வளவு தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் அவர் சொல்றா, உண்மையில உயிர்த்தெழுவான். உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் அவன் எழுந்திருப்பான். இயேசு மீண்டும் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, மரித்து போன ஒரு வாலிபன், அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு இளம் வயதில் உள்ளவன், யாருமே கிடையாது, 2 சகோதரிகள் மாத்திரம் உண்டு. அந்த லாசருவை கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து, அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் உட்கார்ந்து லாசரும் இயேசுவும் சேர்ந்து போஜனம் புசிக்கிறார்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு கல்லறைக்கு முன்னாடி போனால் மரித்து கிடக்கிற மனுஷன் கல்லறை உடைத்து எழும்பி வருவான். ஏனென்றால் அவர் ஜெயம் கொண்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு முன்பு இயேசு போனால் பிசாசு பிடித்தவன் நடுங்க ஆரம்பிப்பான். தேவ பிள்ளைகளே, கடலில் கப்பல் அவர் இருந்தால் கப்பல் அங்கே பெரிய கொந்தளிப்பு உண்டாகும் பொழுது இயேசு கடந்து போன கொந்தளிப்பு அமரும். அதே தேவனுடைய வல்லமையை நம்பி இந்த காலையில் வந்திருக்கிற தேவ ஜனங்களே, அவர் ஜெயம் கொண்டார். நானும் ஜெயித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஜெயிக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிற என்னோடு சிங்காசனில் உட்கார்ந்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு பூமியில ஒரு சிங்காசனம் நாட்டப்பட வேண்டும். இங்கே நம்ம யோசிக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம துதிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவன் நம்ம கூட பேசும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. தேவ சத்தம் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷம். ஒரு தேவ ஆலயத்துக்கு வந்துவிட்டு தேவ பிரசன்னத்தினால், தேவ நன்மையினால், தேவ வல்லமையால் நாம் தொடப்பட்டு கடந்து போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்காத சந்தோஷம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? மனுஷனால் தர முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு இரக்கம் ஒரு சில நிமிஷங்கள் தான். ஒரு மனுஷனுக்கு அன்பு கொஞ்ச நாள் தான். தேவனுடைய அன்புக்கு இடம் முடிவே கிடையாது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய அன்புக்கு இடங்கள். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மனைவி, புருஷன், பிள்ளைகள், பெற்றோர், குடும்பம், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏதாவது அவர்களால் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு நம்ம மேலே கோபம்தான் வரும். தேவ பாதத்தில் உட்கார்ந்துருந்தா தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இயேசு ஜெயம் கொண்டார். நாம் ஜெயிக்கணும். ஜெயிக்க தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாடில் ஒரு சகோதரி இருந்தார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1:12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். வாசிங்க அடுத்த வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். போதும், ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த அன்னாள் சாதாரண ஒரு அன்னாள் கிடையாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்னாளுக்கு கோபமே வராது, அன்னாளுக்கு எரிச்சலே வராது, அன்னாளுக்கு வேதனையே வராது. அவளை வேதனைப்படுத்தினா கோபப்பட மாட்டா. அவளை நிந்தித்து பேசினா அந்த இடத்துல பதில் பேச மாட்டா. அவளை குற்றப்படுத்தினா திரும்பி பார்த்து நிற்க மாட்டா, ஓடிடுவா. எந்த ஒரு மனுஷனையும் அவள் வேதனைப்படுத்தவே இல்லை. அவள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இந்த ஏலி அவளுடைய வாயை பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொல்லுகிறேன், ஏலி அன்னாளுடைய வாயை பார்த்து கொண்டிருந்தார், இயேசு அன்னாளுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னாள் அந்த இடத்துல போய் அழுதது புலம்பினதை பார்த்துட்டு ஏலி அவள் வாயை பார்த்து கொண்டிருந்தார். வேத வசனம் நன்றாக சொல்லுகிறது. தேவனோ இயேசுவோ அன்னாளுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய வியாகுலம், அவளுடைய வேதனை, அவளுடைய நிந்தை, அவளுடைய சந்தோஷமில்லாத ஒரு நிலவரத்தை இயேசு பார்த்து கொண்டிருந்தார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்களே, தேவன் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்னாளை பற்றி நம்ம படிக்கிறோம், அன்னாளை பற்றி நாம் யோசிக்கிறோம். அன்னாடு இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த அன்னாள் பழைய ஏற்பாடுல அவங்க ஜெயித்தவங்க. எப்படின்னா, அன்னாளை போல ஒரு விசுவாசம் யாருக்கும் வராது. பாருங்க தேவ பிள்ளைகளே, குழந்தையே பிறக்கலை, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அன்னாளுடைய வெளிப்பாடு என்னன்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தருவார். ஆசீர்வாதமே இல்லை, நன்மையே இல்லை, யோசிக்கவே முடியல. ஆனால் அவர்களுக்கு உள்ள விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார், அதை நான் தேவனுக்கே கொடுத்துருவேன். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், எவ்வளோ பெரிய ஒரு நன்மை தேவ பிள்ளைகளை. பரலோகத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும். தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் போகிறார்கள், அழுகிறார்கள், முறையிடுகிறார்கள், கண்ணீரால் அந்த இடத்தையே நினைக்கிறார்கள். அந்த கண்ணீரெல்லாம் தேவனுடைய துருத்தியில் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவங்க ஜெயித்து அவங்களுக்கு தெரியும், நான் தேவனுடைய பிள்ளை, நிச்சயம் தேவ ஆலயத்துக்கு நான் கடந்து போயிருக்கிறேன், திரும்பி வெறுங்கையோடு வரமாட்டேன். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், வெறுங்கையோடு என் ஆண்டவர் திருப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு தாய் வீட்டுக்கு போனால் வெறுங்கையோடு வந்துடுவோம், ஒரு தகப்பனை தேடி போனால் வெறுங்கையோடு வந்துடுவோம். ஒரு பழமொழி இருக்கிறது, தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போனோம், தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போனோம். தனக்கு இருந்தாலும் போதாது, தலைக்கு மாட்டில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா பஸ்ஸுக்குள்ள பணம் என்கிட்ட இருக்கணும். அம்மா என்ன மறந்துட்டா, ஒரு பொண்ணுன்னா இலவசமாக ஏறி வந்துடலாம், நான் எப்படி இலவசமாக வர முடியும்? இவ்வளோ தூரம் இலவசமாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் யோசிப்பேன், சாதா விஷயம் கிடையாது. சக்காலத்தை பெண்ணினால் அவர்களை வேதனைப்படுத்த பொழுது திரும்பினன் ஒன்றுமே பேசல, கோபப்படல. அதுவும் பாருங்க, அவள் ஆலயத்துக்கு அண்ணால் புறப்படுகிற பொழுதுதான் இவள் வேதனைப்படுத்துவாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடும் பொழுதுதான் நிந்தையும் அவமானமும் கண்ணீரும். ஏற்கனவே என் வாழ்க்கை கண்ணீர், வெளியே வருகிற பொழுது இந்த இவ வேதனைப்படுத்துகிறா, அதை அந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் மேலே இன்னும் கண்ணீரோடு தேவ சமூகம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாதா விஷயம் கேட்டீங்க நினைக்கிறா, அன்னைக்கு 100 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 50 பேர் இருக்கிறாங்கன்னு. 50 பேரோ 80 பேரா, இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முன்னாடி ஒரு சபைக்கு போனேன், அது ஒரு ஸ்தாபனம். அப்போ அங்கே உள்ள மதர்கிட்ட கேட்டேன், என்ன மதர் 150 பேர் இருந்தாங்க, குறைஞ்சிட்டேன்னு. எங்கள் பாஸ்டர் 150 ஆக்கிடுவார் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இனி வரவே மாட்டேன், ஏன்னா யாரும் ஓடிடக்கூடாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனுஷன் நமக்காக இரத்தம் சிந்தவில்லை, நமக்காக எந்த மனுஷன் விலைக்கிரயம் கொடுக்கவில்லை, நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு உங்களை மறப்பாரா? கையதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கடினமான உபதேசம் அநேகர் நிற்க முடியார்கள், ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகரால் நிற்க முடியல, அநேகரால் யோசிக்க முடியல. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், ஓ நீங்கள் நெருப்புல முளைத்தவர்கள், வசனத்தின் வெளிச்சத்தில் நிற்கிறவர்கள், என்ன புயல் வந்தாலும் பாறை மேல நிக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இந்த கல்லின் மேல் மோதுகிறவர்கள் அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவா. ஒரு தேவ பிள்ளைகிட்ட ஒரு ஆள் நிற்க முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளைனா யாரு தேவ பிள்ளைகளே? தேசத்தில் அவர்கள் பெரிய ஆட்கள். தேசத்தில் தேவன் அவர்களோடு பேசி கொண்டு இருப்பார். தேவனுடைய ரகசியங்கள் அவர்கள் மூலம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அல்லேலூயா. சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பிளைன் பறந்து கொண்டு இருக்கிறதா, அந்த பைலட்டு சொல்கிறாராம், விமானம் இன்னைக்கு ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறது, மேகம் அதிகமாக இருக்கிறது, ஓட்டுவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று. பிளைனுக்குள்ள ஒரு விசுவாசி இருந்தார் தேவ பிள்ளைகளை, சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு விசுவாசி. அவர் பெந்தேகோ சபைக்கு போகிற தேவ மனுஷன். மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாரா? அப்போ எப்படி இருப்பார்? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. மருந்து எடுக்க மாட்டாராம். அவர் சொன்னாராம் பைலட்டை பார்த்து, டோன்ட் கவலைப்படாதீங்க, டோன்ட் ஃபியர், கவலைப்படாதீங்க, ஐ ஆம் ப்ரே அப்படின்னு சொன்னாரா. அப்போ பைலட்டு பயந்து இருக்கிறாரு. அவர் மேலே பார்ப்பார், கீழே பார்ப்பார், ரொம்ப இதாக இருக்காங்க. பைலட் வேறு பயந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் திட்டவட்டமான அந்த ரகசியங்கள் தெரியும். வெளியே சொன்னால் எல்லாம் பேச இருக்கிறவனுக்கெல்லாம் நெஞ்சு வெளியே வந்துடும். அமைதியாக இருக்கிறாங்க. அப்பப்போ எச்சரித்து கொண்டே இருக்கிறார்களாம். இந்த மனுஷனை கொடுத்த அந்த ஷீட்டில் போய் உட்கார்ந்து இருந்தாராம். இருந்துட்டு பிரைசலாடு சோத்திரம் அப்படி பண்ணிக்கொண்டே இருந்தாராம். அவர் சொன்னாராம், குறிப்பிட்ட இடத்துல போய் இறங்கும், இல்லைன்னா இந்த ஃப்ளைட்டில் என்ன கர்த்தர் ஏற்றி இருக்க மாட்டார். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். தேவ பிள்ளைகளை, அது இறங்குறதுக்கும் ஒரு சில மணி நேரங்களுக்கும், அதாவது ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அது மேகம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இடிச்ச இழுதில் அந்த மேலே இவங்க வச்ச சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நிறைய பேர் மேலே விழுந்துச்சு. ஒரு ஆளுக்கு தலையிலெல்லாம் விழுந்து அப்படியே ரத்த காயங்கள், ஸ்டிச்சிங் எல்லாம் உள்ளே வச்சே போட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் இந்த மனுஷன் சொன்னாரா, கர்த்தர் கொண்டு லேண்ட் ஆக்குவார், ஒருத்தருடைய உயிருக்கும் சேதம் வராது. ஏனென்றால் நான் பிளைனை நம்பல, நான் பைலட்டை நம்பல, இதை உருவாக்கி இதற்கு ஞானம் கொடுத்த இயேசுவை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இறங்கினாரு, நடந்து வந்தாரு. அவருடைய சபை போதகருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி நிலவரம், இயேசு இன்னைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்னால் சொன்னார், சில நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கலாம், சில நேரத்தில் என்னை யாரும் நினைத்தரலாமல் இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, எனக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை தருவார், என்னை கர்த்தர் இன்னும் நினைத்தரல போகிறார். அல்லேலூயா. நினைத்தருள்வார். தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன பாருங்க, இயேசு என்ன செய்தார்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சாமுவேலை தேவன் பூமிக்கு அனுப்பினார். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அங்கே இருந்த அந்த பாஷுடைய பிள்ளைகள், ஏலியுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜீவித்தார்கள். அந்த சின்ன பையன், ஒரு வயசு குழந்தை இருக்கிற அந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. ஏலி சொல்லுகிறார், இனி இப்படி ஒரு சத்தம் கேட்டா, இயேசுவே இதோ அடியேன், நான் இங்கே இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! கையை தூக்கிற அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் சாமுவேல்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? உங்க பேர பிள்ளைகிட்ட கர்த்தர் பேச மாட்டாரா? உங்கள்கிட்ட கர்த்தர் பேச மாட்டாரா? இயேசு அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சாதாரண அழைப்புகளை கர்த்தர் நம்ம அழைத்தது, எத்தனை பலவீன கேஸுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். எவ்வளோ முடிந்து போன என் தகப்பனாரே நான் ஒரு பெரிய சாட்சி. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் அன்னைக்கு என்ன மருத்துவர் கூப்பிட்டு சொன்னார், தப்பாக நினைக்காதீங்க, முடியாது, கொண்டு போகிறது நல்லது. நான் சொன்னேன், நீங்கள் பெரிய ஆளுந்து அவங்கக்கிட்ட கொண்டு வந்தேன், நான் இனி யாரை தேடி போகிறது? அது சரிதான், நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரையும் மருத்துவரை கூப்பிட்டு நான் கலந்து பேசி இருக்கிறேன். யோசிக்கிறாரு, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, எங்கேயாவது போங்க, வீட்டுக்கு போங்க, திருவனந்தபுரத்துக்கு போங்க, எங்கேயாவது போங்க. நான் சொன்னேன், எங்கே போகிறதுக்கு? சரி, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் நான் இங்கே கூட்டத்துக்கு வரேன். அல்லேலூயா. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஐயா தான் கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சொல்கிறாரு, ஒரு
பெட்டி, ஒரு சவப்பெட்டி அப்படியே இருந்து மாறி போகிறத நான் பார்க்குறேன். நான் வந்து கூட்டத்துக்கு அதில் உட்கார்ந்து இருக்கிறேன். அதில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு நிமிடம் தான் இருக்கும். நான் வந்து பார்க்குறேன், எல்லாரும் துதிங்க, ஒரு சவப்பட்டி இருக்குது, மாறி போகுது, கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். நான் டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சரி நான் சொன்னேன், நான் போய் சர்ச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன். நான் வாரது இவங்களுக்கும் தெரியாது. நான் வந்து இருக்கிறேன். அவர் கண்ணை முடிதார், கண்ணு துறக்கவே இல்லை. அவர் அப்படி சொல்கிறாரு, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தர் ஜீவன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகம் தருவார். தேவ பிள்ளைகளே, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் அப்படியே 2வது வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆத்துக்கு முன்னாடி வாராங்க. பெருசா அந்த ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு பார்வோனுடைய சேனையின் அதிபதி குதிரைக்கு மேல வந்து கொண்டு இருக்கிறார். நம்ம நடப்போம், ஓடுவோம், குதிரை இதை விட வேகமாக இருக்கும். அவன் வந்து சொல்றான், முன்னாடி செங்கடல், நடுவில் நீங்க, பின்னாடி பார்வோனுடைய படை, பார்வோனுடைய தளபதியாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஜனங்களை பார்த்து அவன் குதிரையிலிருந்து சொல்லுகிறார், முன்னாடி செங்கடல், ஒன்னில் நீங்கள் செங்கடல் மாண்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் எங்கள் பட்டாளம், எங்கள் படை உங்களை மேற்கொள்ளும், கொண்டு விடுவார்கள். தேவ ஜனங்களே, அந்த ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள், நடக்கிறார்கள். பிள்ளைகளெல்லாம் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போகிறார்கள். அவருடைய இருதயங்கள் எல்லாம் பரலோகத்தின் மேல் நோக்கமாயிருந்தது. அவங்க இருதயம் எல்லாம் பரலோகம். எங்க இயேசு ஏதாவது செய்வார், எங்க தேவன் ஏதாவது செய்வார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஏதாவது செய்வார். என்ன செய்தார்? கடல் 2ஆக பிரிந்தது. ஹல்லேலூயா. 2ஆக பிரிந்தது. அப்போ உள்ளாடி தொழி இருக்கணுமே, இவங்க கால் சிக்கணுமே. தேவ பிள்ளைகளே, கடல் 2ஆக பிரிந்தது. வெட்டாந்தரையை போல இந்த கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடல் பிரிந்தது, வெட்டாந்தரை போல இருந்தது. இந்த ஜனங்கள் போனார்கள். இந்த பார்வோனுடைய படைகள் போனவுடனே வெள்ளம் பெருகி இவர்களை அழித்து கொண்டு போனது. கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க அந்த வசனம். ஏசாயா 33:2 வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பீர்கள். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் சொல்லுகிறேன், அக்கினியில நீங்க போனா வேக மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். விசுவாசத்தில் போய் பாருங்க, நீங்க வேகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. பயந்து போனா சாம்பலா போயிருவீங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். தானியேல் அவன் பாருங்க, ஒரு தடவை சூடாக்குறதை பார்க்க அவன் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினான். ஒரு சூளையே ரொம்ப தீயாக இருக்கும், 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினான். தூக்கி போட்டாங்க. தேவ பிள்ளைகளை, தூக்கி போட்டவெல்லாம் அந்த நெருப்பில் கனலில் வெந்து போனான். உள்ளே போன தேவ பிள்ளைகள் எப்படி போனாங்களோ அப்படி திரும்பி வந்தார்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உள்ள எப்படி போனாங்களோ அப்படியே வந்தாங்க. வசனம் சொல்லுங்க, தலைமுடி ஆகிலும் கருகவில்லை. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது, நீங்கள் அக்கினியில் போகும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஏன்னா இந்த தானியேலு, இந்த அன்னாள், இந்த எஸ்தரு, கிதியோன், ஒரு கூட்டத்தினர் எல்லாமே இவங்க ஜெயம் கொண்டவர்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண ஆட்கள், இவங்கள ஜெயம் கொண்டவர்கள். ஜெயித்து தான் அவங்க அதில் போனாங்க. எஸ்தர் சொல்கிறா, நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், நான் போகிறேன், ராஜாவுக்கு முன்பாக போகிறேன்.
அகஸ்வேருக்கு முன்பாக போகிறேன், இந்த 27 நாட்டுக்குள்ள இந்த சட்டத்தை உடைப்பேன், கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில நிமிடத்துக்குள்ள தேவ பிள்ளைகளை என்னன்னு விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது என் யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. யூத ஜனத்துடைய அழிவு அந்த ஒரு அன்னாள் போய் பேசு நிமித்தம் மாறினது. எப்படின்னா, அகஸ்வேர் மேலே அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. அவள் இங்கே உபவாசம் இருந்து ஜெபிச்சாலே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் மேலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்க தேவ பிள்ளைகளே. நோவா என்ன ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்தார், ஒரு மனுஷனை மாத்திரம் அழைத்தார். மழையே இந்த பூமியில் பெஞ்சதில்லை. அந்த நோவாய்க்கு ஒரு அளவு கொடுத்தார். ஒரு பேழை செய்யணும், நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, ஹைட் இவ்வளவு, இவ்வளவு மாடி அவர் செய்தார். செய்து முடித்த உடனே கர்த்தர் சொன்னார், எல்லா பூமியில் உள்ள மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடியாக நீ உள்ள பேழைக்குள்ளே கொண்டு வரணும். எல்லா மிருக ஜீவனை கொண்டு விட்டார். என்ன ஆண்டவர் எதுக்குன்னு அவர் கேட்கல. குறிப்பிட்ட நேரம் வந்தது, வானம் திறந்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, மதில்கள் திறந்தது, மலைகள் உருண்டது, பரண்டது. தேவ பிள்ளைகளே, அந்த நோவாவோடு கர்த்தர் சொன்னார். பாருங்க, அவ்வளவு ஜனங்கள் இருந்த பிறகு தேவன் நோவாவை தான் அழைத்தார். அவ்வளவு ஜனங்கள் அழிந்த போதும் நோவாவை பேழைக்குள்ள வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவ்வளவு ஜனங்கள் மத்தியில் நோவாவை தான் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. அந்த மழை பெய்து இவ்வளவு ஜனங்கள் மரிக்கிறார்கள். ஒரு பக்கம் சாவு, ஒரு பக்கம் ஜனங்கள் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தண்ணீரில். ஆனால் நோவாவும் தன் பிள்ளைகளும் மாத்திரம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி காக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த காலை வேளையில் தேவ சமல் வந்து தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இயேசு புதிய ஏற்பாடு நாட்களில் ஒரு நாளைக்கு ரோட்டில் கடந்து போனார். சகையனை கூட ஒரு அநியாயம் செய்கிற மனுஷன், அவன் அநியாயம் செய்கிறவன். இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி ரோம அரசாங்கத்துக்கு கொடுத்துருவான். அதுக்காக அவன் உட்கார வைத்திருக்கு. கோபமானவன். இயேசு போனார், சகையை பார்த்தாரு, பேசினார்கள். சகையோட வீட்டுக்குள்ளே இயேசு உள்ளே போனார். இயேசு உள்ளே போனோன்னு அவன் வச்சிருந்த பணப்பை எல்லாம் எடுத்து அதை கிண்டி கிண்டி தூக்கி தூக்கி எரிய ஆரம்பித்தான். இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். அவன் எல்லா பணப்பையை தூக்கி ஜனங்கள் மேலே கொடுத்த உடனே இயேசு முழு ஜனத்தை பார்த்து சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் தேவ கிரியைகளை விடுறனால ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறான். கையெழுத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். ஏன் நான் சொன்னேன், நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா 2 விஷயம் அதில் நான் உறுதியாகவே இருப்பேன். ஒன்று, தேவனுக்கு கொடுக்குற அந்த காணிக்கை கரெக்டாக இருப்பேன். இன்னொன்று விசுவாசம், அப்புறம் ஜெபம். கையெழுத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நானும் நம்முடைய சகோதரர் ஆபிரகாம் பேசிக்கொண்டு வந்தால், எங்கள் ஊரில் ஒரு ஆளுடைய காரியம் பேசிக்கொண்டு இருந்தான். நான் பேசிகிட்டே வரேன், அவரும் இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன், அவங்க காணிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு தெரியாது அப்படின்னு. அவர் சொன்னார், சரிதான், அவங்க அதில் ஜெயமே கிடையாது, அதனால தான் இன்றைக்கி இந்த கஷ்டம். நான் யோசித்து பார்த்தேன், தேவனுடைய காரியங்களில் மனுஷனுக்கு தவறும் பொழுது நிற்க முடியாமல் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. இவன் சகையுக வீட்டில் கல்லுக்குள்ளெல்லாம் பணம் வச்சுருந்தான். ஓடி போன வீடு சுவரை இடிச்சிட்டான், எடுத்தான், எறிஞ்சான். கையெழுத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பையில பணம் என் வீட்டில் இருக்க வேண்டாம், ஒருத்தனுக்கு சாபம் என் வீட்டில் இருக்க வேண்டாம். என் வீட்டில் உள்ள பாவம், சாபம், வியாதி எல்லாம் ஓடட்டும். இப்போ ஒன்றுமே இல்லை, வெறும் மனுஷனாக நிற்கிறான். சகையும் கையை கட்டிட்டு பாவம் போல நிற்கிறான். இயேசு என்ன சொல்லுவார்? இயேசு என்ன பேசுவார்? இயேசு சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து பழக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? காலையில் சர்ச்சுக்கு போனால் நின்று ஜெபம் பண்ணிட்டு உட்காரணும், அப்படி பழக்கணும். உங்களுக்கு நாளைக்கு ஒரு வருமானம் வந்தால் 10ல் 1 பங்கு காணிக்க கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு காணிக்கை பற்றி தெரியாது, எனக்கு காணிக்கை பற்றி சொல்லி தந்தது என்னுடைய மனைவி. அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் கரெக்டாக இருப்பேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ நான் விளக்கமாக சொல்வேன், மக்களே, இதெல்லாம் உனக்கு இருக்கணும்னா நீ தேவ சொம்மில் கரெக்டாக இரு.
கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த கர்த்தர் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். கோட்டை விட்டுறாதீங்க. இயேசு எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். ஜெபிச்சா போதாது, வெள்ளை போட்டால் போதாது, பேங்கில் நிறைச்சா போதாது, கரெக்டாக இருக்கணும். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சத்தியம் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம் இந்த வெளிச்சத்தில் நிற்கிற எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சும்மா கிடையாது தேவ பிள்ளைகளே. நம்ம இந்த காரியத்தில் நிற்கிறதற்கு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அன்னை கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் அப்படி இருந்தது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? தனியாக இருக்கிற நேரத்தில், அந்தகாரம் பூமியில் விழுகிற நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மோசே என்கிற பிள்ளை பிறந்த பொழுது அந்த மோசையுடைய தாய் அந்த குழந்தை கையில் கிடைக்கிற நேரத்தில் அதுக்கு ஆகாரம் கொடுத்து சும்மா இருக்கிற நேரத்தில் வசனங்கள் சொல்லி கொடுத்தாள். ஹல்லேலூயா. தேவ கிரியைகளை சொல்லிக் கொடுத்தார், தேவ காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். தேவ பிள்ளைகளை என்ன நடந்தது வாசிக்கலாம். ஒரு வசனம் யாத்திராக 33 32 அதிகாரம் அப்படியே 31 32 வாசிங்கள். யாத்திராக 32 31 32. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், தேவனுடைய பாவத்தை மன்னித்து அருளுவீரானால், மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நான் கேட்குறேன், அமெரிக்காவுக்கு உங்களை ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாரு, ஏமாற்றிட்டாரு. கொஞ்ச நாள் வேதனைப்படுவீங்க, அழுவீங்க, விட்டுருவீங்க. பரலோகத்துடைய வாசல் போவதற்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா எவ்வளோ வியாகுலம் என்ன இருக்குது தேவ பிள்ளைகளே. நம்முடைய தேவனுடைய சமூகம் நஷ்டப்பட்டு நம்ம இந்த பூமியில் எப்படி வாழ முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்காமல் அந்த பரலோகத்துக்கு போகாமல் இருக்கிற நிலவரம் இருந்தால் எப்படி இந்த பூமியில் நாம் பிறந்து வாழ்ந்து ஜெபித்து இவ்வளோ காரியங்களை நின்று என்ன அர்த்தம்? இந்த மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பொய்யான ஜனங்கள், இந்த ஜனங்கள் சரி கிடையாது, இந்த ஜனங்கள் உங்களுடைய சமூகத்தில் உண்மை இல்லை, இவங்க பலதை செய்து வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றில் நீர் அவர்கள் பாவங்களை மன்னிக்கணும், இல்லாவிட்டால் என் பேர் அந்த புஸ்தகத்தை கிறுக்கி போடும். இப்படி ஒரு வேண்டுதல் எந்த மனுஷனாவது செய்ய முடியுமா? தனக்கு கிடைக்கப்படுகிற பொக்கிஷம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை விட அது மகிமை. எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா சும்மாவா தேவ பிள்ளைகளே? அதுதான் அந்த சிறு வயதில் அந்த தாய் அவனுக்கு ஊட்டி கொடுத்த அந்த வசனங்கள். ஒரு நாளை கடைசி நேரத்தில் அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்ன கூட என் பேரை கிறுக்கி போடும், இவங்க பாவத்தை மன்னியும். தேவ பிள்ளைகளை, இதுதான் ஜெயித்தவர்களுடைய அடையாளம், இதுதான் ஜெயித்தவர்களுடைய வசனம். எனக்கு வேண்டாம், கொண்டு போங்க. தேவனை பார்த்து சொல்லுகிறார். ஒரு நாளைக்கு கர்த்தர் மோசேயை அழைத்து உட்கார வைத்து கற்பனைகளெல்லாம் கொடுத்து அதை எழுதி கடந்து வருகிறார். பிரகாசம், அவ்வளோ பிரகாசம், ஜனங்கள் பார்க்க முடியாமல் எல்லாம் தலையில் முக்காடு போட்டுட்டாங்க. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. முக்காடு பற்றியெல்லாம் ஒரு நாளைக்கெல்லாம் முக்காடு இங்கே வரை இருந்தது, அப்புறம் இங்கே வந்தது, இப்போ முக்காடே இல்லை. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் அப்படி இழுத்து போடுறாங்க. உங்களை சொல்லலைம்மா, நீங்கள் எல்லாம் நல்ல ஜனங்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போகாமல் யார் போகாமல் இருப்பா? உங்களுக்கு கர்த்தர் பேசாமல் யார்கிட்ட கர்த்தர் பேச போகிறார்? ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் இந்த தேவ மனுஷன் முழங்காலியே நின்று ஜெபம் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் காலையில் ஜெபம், 10 மணிக்கு ஜெபம், மத்தியானம் வந்தால் மத்தியானம் ஜெபம், 4 மணிக்கு வந்தால் 4 மணிக்கு ஜெபம். பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்களே தூங்குறாங்க. நான் யோசிப்பேன், இதுக்கெல்லாம் இந்த விலை கிரயத்தையெல்லாம் கர்த்தர் மறப்பாரா? கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் யாருக்காக ஜெபிக்கிறார்? ஊழியத்துக்காக, உங்களுக்காக. நான் யோசித்து பார்ப்பேன், சாத்தான் உங்கள் கிட்ட வர முடியுமா? சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? தேவ பிள்ளைகளே,
ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுகிறது. நான் அடிக்கடி யார்கிட்ட பேசுகிறேன், அவரை போல ஜெபிக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபம். எனக்கே ஒன்றுமே வாடா, இது என்ன இது பேசிகிட்டே இருப்பார், தண்ணி குடிச்சிட்டு இருப்பார், ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம நம்ம பேச்சை கண்டுகொள்ளவே மாட்டார். நான் யோசிப்பேன், பேசக்கூடாது, தண்ணி குடிச்சு அவர் முடிக்கட்டும், நம்ம அமைதியாக இருப்போம். நான் ஒரு நாளைக்கு நான் கேட்டேன், ஐயா என்னய்யா பேச வந்தால் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே? இல்லை இயேசுராஜம்பரா, நம்ம பேசுகிறோம், நான் தேவனோட பேசல, அவர் பிரியப்படுற கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிறைய சபைகளை 4 மணிக்கு ஜெபம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல நான் செக் பண்ணியே பார்த்துருக்கிறேன். ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜனங்கள் சமாதானமாக இருக்கணும். அதுதான் காலையில் 4 மணிக்கு எழுப்பி சோத்திரம் பண்ணுற கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களை பிரியப்படும்படி நான் கண்ணால் பார்த்ததை பேசி கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். தேவ ஜனங்களே, இயேசு ஜெயம் கொண்டார், நாமும் ஜெயிக்க வேண்டாம். இன்றைக்கி அநேகர் நம்ம ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். வாசிக்கமா, மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். போதும் பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மோசேயுடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், அவன் சின்ன குழந்தை வளருது ராஜாவுடைய அரண்மனையில், இருதயம் சுத்தம். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே அவன் ராஜாவுடைய பிள்ளை போல வளர்க்கப்பட்டான். சகல அந்த இடத்துல அந்த நாட்களில் காணப்பட்ட இந்த பூமிக்குரிய எல்லா பயிற்சிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா ரூமுக்குள்ளேயும் இந்த மோசே கடந்து போகிறான். எல்லா இடத்துல அரண்மனை போகிறான். அவனுக்கு முன்னாடி தங்கம் இருந்தது, வெள்ளி இருந்தது, பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. தேவ பிள்ளைகள், அவனுடைய இருதயம் சுத்தமாக இருந்த கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். யோசேப்புடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. அன்னாளுடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. எஸ்தருடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. இவர்கள் தேவனை தரிசித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், நாம் தேவனை தரிசிப்போம். மற்றவங்களை பற்றி யோசிக்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்போ தான் வசனம் சொல்லுது, ஆண்டவரே சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியை எனக்கு தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, எவ்வளோ பெரிய ஜீவனுள்ள வசனம். சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவி எனக்கு தாரோ, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையோ, உம்முடைய வல்லமை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது. இந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சாலே நாம் ஜெயம் கொண்டோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. யாரும் ஜெயிக்க வைக்க முடியாது. நம்ம தேவ சோமத்தில், ஆண்டவரே இன்னைக்கு இந்த பூமியில் எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரோம், என்ன நாம் தரிசிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிற சுத்தம் இருதயமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவன்கிட்ட பேசணும், தேவனை தரிசிக்கணும்னு அவர் சுத்த இருதயம். பாருங்க, சகேயுக்கு இருதயம் சுத்தம் இல்லாமல் இருந்தது. இயேசுவை பார்த்த பொழுது, அவரை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் அவனுடைய கரடுமுரடான இருதயம், அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். மனுஷர்கள் பலவீனம் தானே, அல்லேலூயா. நீங்கள் பயந்துட்டீங்க. பாருங்க, கரடுமுரடான இருதயம், வேதனையான இருதயம். அந்த இருதயம் ஒரு செகண்டுக்குள்ள, ஒரு நொடி பொழுதுக்குள்ள சுத்தமாக மாறுது. இன்றைக்கி பார்த்தா அன்னைக்கு பார்த்தா சகையிட்ட ஒன்றும் கிடையாது. வீடு கூட கோபத்தில் இடித்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். கட்ட மனுஷன் இயேசு அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு அந்த இயேசு சொன்ன பிற்பாடு, சகை எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அது வரைக்கும் அவனுக்கு அப்பமும் இறைச்சி காகம் கொண்டு கொடுத்த. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ நமக்கு ஒரு சுத்த இருதயம் வேணும். பிள்ளைகள் விஷயத்தில் கூட ஒரு சுத்த இருதயம் வேணும். 2 பேரோ 3 பேரோ ஒன்று போல நேசிக்கணும். நீங்கள் சுத்தமாக இருந்து பாருங்கள், உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும், நீங்கள் தேவனை தரிசித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குது. வீட்டில் 10 கார் நிற்க நான் சொல்ல மாட்டேன். காரெலாம் விடுறது இடம் கிடையாது. கொஞ்சம் தூங்கினா கார் ஓட்ட முடியாது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கொஞ்சம் கண்ணாசை அந்த காலத்தில் இல்லை. நான் எல்லாம் உண்மையில் என்னுடைய ஜீவியத்தில் தூங்கி எத்தனையோ நாள்கள் வண்டி ஓட்டி இருக்கிறேன். எல்லாம் என்னுடைய ஆட்கள் அதுக்காக ஜெபிப்பாங்க. இப்போ கூட எனக்கு என்ன விசாரிக்க, தூங்கி தானே வண்டி ஓட்டுற, தூக்கம் வருதா அப்படின்னா. நான் தூங்கியே வண்டி ஓட்டேன். மனைவி ஏறணுன்னா தூங்கிடுவா. எனக்கு தெரியும் என் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு விடுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் ராத்திரி இங்கே கூட்டத்துக்கு வந்து போகும் பொழுதெல்லாம் தூக்கத்திலே வண்டி போகும். பணக்குடி தான் எங்கள் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர், அதுக்கெல்லாம் நான் 4 தடவை தூங்கிடுவேன். அதான் யோசிப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு வண்டி ஓட்ட ஆட்களை தாரா. இன்றைக்கி 2 பேர் போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டா ஒரு ஆளுக்கு துக்கம், இவரை கூப்பிட்டா அவருக்கு வருத்தம், அவரை கூப்பிட்டா இவருக்கு வருத்தம். நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு என்னை கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தாழ்மை வேணும், தேவ பயம் வேணும். வாசிக்கலாம், ரோமர் 8:37 வாசிங்கம்மா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம கொஞ்ச நேரம் தேவ சத்தியத்தை நாம் கேட்டோம். தேவ வசனங்கள் தேவன் நமக்கு நினைப்பூட்டினார். நம்ம இந்த பூமியில் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும், ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற முதலாவது நமக்கு சுத்த இருதயம் வேண்டும், ஒரு நிலையான விசுவாசம் நமக்கு வேண்டும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் என் நம்பிக்கை தேவன் மாதிரி. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் முழங்கால் படி போடுவோம். எல்லாரும் கூட்டம் முடிய போகிற எல்லாரும் ஒரு சில நிமிடம் தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த காலையே மத்தியான நேரத்தில் நாம் கடந்து வந்து இருக்கிறோம். பலவிதமான கேள்விகளோடு நாம் கடந்து வந்தோம். தேவன் நம்மை ஆற்றினார், தேற்றினார். இன்னும் தன்னுடைய வல்லமை தேவன் நம்மத்தில் அனுப்பி, தேவனுடைய கிருபை நம்மத்தில் அனுப்பி தேவன் நம்மை எழும்ப செய்வார். தேவன் நம்ம உயிரூட்ட போகிறார். தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு நாள் நீ நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்முடைய கிரியைக்குள்ள, இன்னும் நாங்கள் உம்முடைய கிருபையில நிலைநிற்க வேண்டும் ஆண்டவரே. புயல் ஆகிலோ ஆண்டவரே, மழை ஆகிலோ அக்கினி ஆனால் நாங்கள் சேதப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. தேவ ஜனங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகள், எல்லா வருமான கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாளத்தனையாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. சரீரங்களை நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானங்கள் பெருகி வரட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத கவலைகள், கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு ஜனங்கள் கூட்டம் உண்டு ஆண்டவரே. அவர்களை வருகிற நாட்களை கொண்டு வரோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாரமாயிருந்தாலும் இப்பொழுது நாங்கள் சபையார் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரோம் ஆண்டவரே. காணியாட்சிக்கு புறமாக ஒருவரும் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த கப்பலுக்குள், இந்த பேழைக்குள் வந்த நாங்கள் எந்த மதில்கள் திறந்தாலும் எங்களை சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. இந்த மத்தியான வேளை கர்த்தர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. எல்லா அந்தகார இருள்கள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளையுடைய வருமானங்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நீதிகளை நிறைவேற்ற கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் பலப்பட உதவி செய்ய. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. ஆமென், ஆமென்.